வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்குள்ள போக போறோம். நம்பிக்கை, வரலாறு, அப்புறம் கடல்ல இருந்து கரைக்கு வந்த ஒரு அற்புதம். இது மூணும் ஒன்னு சேர்ந்த புதுச்சேரி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலோட ஆச்சரியமான கதையை தான் இப்ப பார்க்க போறோம். இந்த முழு கதையையும் நாம ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு கடற்கரையில கிடைச்ச கல்பெட்டி ஒரு முழு நகரத்தோட ஆன்மீக அடையாளத்தையே மாத்தி அமைக்க முடியுமா? என்னடா இதுன்னு யோசிக்கிறீங்களா? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழுப்போம். நம்ம கதை இப்போ ஒரு 200 வருஷம் பின்னோக்கி போகுது. இடம் புதுச்சேரியில இருக்கிற ஒரு அமைதியான வைதிக்குப்பம் கடற்கரை. அங்கதான் வரலாற்றோட போக்கையே மாத்தி போட்ட ஒரு மர்மமான சம்பவம் நடக்குது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு நாள் காலையில வைத்தியக்குப்பம் பீச்ல கருங்கல்லால செஞ்ச ஒரு பெரிய பெட்டி அப்படியே கரை ஒதுங்கி நிக்குது. அதை பார்த்த ஊர் ஜனங்களுக்கு ஒரே ஷாக், கொஞ்சம் குழப்பம் கூட. எங்கிருந்து வந்துச்சு இது? உள்ள என்னதான் இருக்கும்? படப்படப்போட அந்த பெட்டியை திறந்து பாக்குறாங்க. உள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? தங்கம், வைரம் இல்ல, அதுக்கும் மேல ஒரு தெய்வீக புதையல். ஷீராவர், சீதை, லக்ஷ்மணர்ல இருந்து சக்கரத்தாழ்வார் வரைக்கும் ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம அவ்வளோ தெய்வ சிலைகள் அப்படியே ஜொலிக்குது. இத பார்த்த ஊர் பெரியவங்களுக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. சரி, இந்த சிலைகள் கிடைச்சது ஏன் இவ்ளோ பெரிய விஷயம்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி போகணும். ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலோட ஆரம்ப காலத்துக்கு போலாமா? அப்பாப்பா, என்ன ஒரு மாற்றம் பாருங்க. 800 வருஷத்துக்கு முன்னாடி புனித அரச மரங்கள் நிறைஞ்ச ஒரு சோலையில ஸ்ரீ நரசிம்மருக்காக ஒரு சின்னஞ்சிறிய சன்னதியா ஆரம்பிச்ச ஒரு இடம் இன்னைக்கு 76 அடி உயர ராஜகோபுரத்தோட ஒரு பிரம்மாண்டமான வைணவ கோயிலா நிக்குது. ஒரு சின்ன விதை ஒரு பெரிய ஆலமரமா வளர்ந்த மாதிரி இருக்குல்ல. இந்த கோயிலோட வரலாறு வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்லைங்க. ரொம்ப கஷ்டமான காலங்கள்ல இது ஒரு பாதுகாப்பு கோட்டையாவும் இருந்திருக்கு. ஆமா, இது ஒரு புகலிடத்தோட கதை. 1740 புதுச்சேரிக்குள்ள வருது. அப்போ பக்கத்துல இருந்த ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோயிலை இடிச்சு தரைமட்டமாக்கிடுறாங்க. அந்த நேரத்துல ஆனந்த ரங்கப்பிள்ளைன்னு ஒரு துபாஷி அதிகாரி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. தைரியமா அந்த இடிபாடுகளுக்குள்ள போய் சிலைகளையும் மத்த புனித பொருட்களையும் பத்திரமா மீட்டு வர்றாரு. அப்படி மீட்ட எல்லாத்தையும் எங்க கொண்டு வந்து பாதுகாத்தாரு தெரியுமா? நம்ம ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு தான். இந்த விஷயம்லாம் நமக்கு எப்படி இவ்ளோ உறுதியா தெரியும்னா அவரோட டைரி குறிப்புகள்ல இருந்துதான். ஓகே, இப்ப திரும்பவும் நம்ம கதைக்கு வருவோம். கடற்கரையில கிடைச்ச அந்த சிலைகள் ஞாபகம் இருக்கா? கடல் கொடுத்த அந்த தெய்வங்களுக்காக கோயிலுக்குள்ளேயே ஒரு புது ஸ்பெஷலான இடம் உருவாக்கப்பட்டது. கடல் கொடுத்த அந்த பொக்கிஷத்தை மதிக்கணும் இல்லையா? அதனால கோயில் வளாகத்தோட வடக்கு பகுதியில அந்த பெட்டியில கிடைச்ச ராமர், சீதை, லக்ஷ்மணருக்காகவே ஒரு தனி சன்னதி கட்டுனாங்க. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல மூலவர் சிலையே இல்லாம இந்த உற்சவர் சிலைகளை வச்சுதான் பூஜையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு ஒரு சரியான வரலாற்று ஆதாரமும் இருக்குங்க. ஸ்ரீ கோதண்டராமர் சிலையோட பீடத்துல பாத்தீங்கன்னா ஐடி பந்தனம் செய்த நாள் அக்ஷய ஆண்டு முத்தைய செட்டியார் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது இந்த சன்னதி கிட்டத்தட்ட கிபி 1828 கட்டப்பட்டிருக்கணும்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியுது. ஆனா இந்த கதையிலே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த சிலைகளை சுமந்துட்டு வந்த அதே கருங்கல் பெட்டி. ஆமா, அதே பெட்டி இன்னைக்கும் அந்த ஸ்ரீராமர் சன்னதியில இருக்கு. நாம நேர்ல போய் பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு அதிசயத்தோட ஒரு நேரடி கனெக்ஷன் நமக்கு கிடைக்குதில்ல? ஓகே, கடற்கரையில ஆரம்பிச்ச ஒரு அதிசயம் எப்படி இன்னைக்கு ஒரு பெரிய திருவிழாவா மாறியது? அந்த பயணத்தை இப்ப பார்க்கலாம். புதுச்சேரி மக்களுக்கு ஒரு ஆசை. அதாவது அந்த அற்புதம் நடந்த வைத்துக்குப்பம் கடற்கரையை நாம என்னைக்கும் மறக்க கூடாது. சாமியே நம்மள தேடி வந்த அந்த இடத்த ஒரு திருவிழாவா கொண்டாடணும்னு ரொம்ப உறுதியா இருந்தாங்க. இதுக்கப்புறம் நடந்தது ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். முதல்ல சிலைகளோட பெட்டி கிடைக்குது. ரெண்டாவது, அந்த தெய்வங்களுக்கு கோயில்ல ஒரு சன்னதி கட்டுறாங்க. மூணாவது, சிலைகள் கிடைச்ச அதே இடத்துல விழா நடத்தணும்னு மக்கள் கேக்குறாங்க. அதோட ரிசல்ட் தான் இன்னைக்கு நாம இவ்ளோ பிரம்மாண்டமா கொண்டாடுற மாசிமகம் திருவிழா. அப்புறம் கிபி 1902 அப்போதைய கோயில் நிர்வாகியா இருந்த கலவை கிருஷ்ணசுவாமி செட்டியார் மக்களோட விருப்பத்தை ஏத்துக்கிட்டு இந்த மாசிமகம் திருவிழாவை அதிகாரப்பூர்வமா ஆரம்பிச்சு வைக்கிறார். அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த பழக்கம் 100 வருஷத்துக்கு மேல ஆகியும் இன்னைக்கும் அதே சிறப்போட தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ மொத்தத்துல இந்த கோயிலோட கதைய பாத்தீங்கன்னா இதுல பல லேயர்ஸ் இருக்கு.
ஒரு பழமையான ஆரம்பம், அப்புறம் வரலாறுல நடந்த கஷ்டங்கள்ல ஒரு புகலிடமா மாறினது. அதுக்கப்புறம் கடல்ல இருந்து கிடைச்ச ஒரு அதிசயத்தால புது உயிர் கிடைச்சது. கடைசியா இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி ஒரு உயிரோட்டமான திருவிழாவா நிக்குது. கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். வரலாறுங்கிறது வெறும் முடிஞ்சு போன விஷயங்கள் இல்ல, அதே இப்போ நாம கொண்டாடுற நம்பிக்கைகளோட ஆணிவேர் இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?